கல்வியில் வீண் அரசியல் செய்யாமல் பள்ளி மாணவ எதிர்காலம் சிறப்பாக அமைய தமிழ்நாடு அரசு உதவ வேண்டுமென அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது அண்ணாமலையின் அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். இந்த மும்மொழி கொள்கை குறிப்பாக திமுக பாஜகவினிடையே இந்த மோதல் போக்கு என்பது தொடர்ச்சியாக வலுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தமிழக மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்யாதீர்கள் என்று முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதனை மேற்கோள் காட்டி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கையினை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழக அரசு வழக்கமான மழுப்பல் காரணங்களோடு ஹிந்தி தவிர்த்து பிற மொழிகள் கற்பிக்க போதிய ஆசிரியர்கள் இல்லை என்று கூறியிருக்கிறது. மத்திய அரசு இந்தி மொழியை மட்டுமே மூன்றாவது மொழியாக கொண்டு வரவில்லை என்பதை ஒப்புக்கொண்ட தமிழக அரசுக்கு முதலில் நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பல ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கும் போது உடனடியாக நீங்கள் வேறு இந்தி மொழிகளுக்கான ஆசிரியர்களை நியமித்து விடுவீர்கள் என்றும், திமுக அரசை அறிந்து யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள், ஆனால் அதற்கான பணிகளை தமிழக அரசு தொடங்கலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கல்வியில் வீணாக அரசியல் செய்யாமல் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைந்து தமிழக பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய தமிழக அரசு உதவ வேண்டும் என்று அந்த தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக அண்ணாமலை தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.